10 மந்த் கம்ப்ளீட் ஆன குழந்தைங்களுக்கு அதிக புரோட்டீன், அயன், ஃபைபர், அதுக்கப்புறம் வெயிட் கெயின் தரக்கூடிய ஒரு ஹெல்த்தியான பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்து 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச தண்ணியோட மிக்சர் ஜாருக்குள்ளே போட்டுக்கோங்க. கூடவே 2 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக சீரகம், 3 மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லித்தலை, உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டானதாக இருக்குங்க. இப்போ கல் நல்லா சூடு ஆனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு சின்ன சின்ன தோசையாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு கொஞ்சமாக எண்ணெய், பட்டர், நெய் 3ல் எது வேணாலும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்படியே 2 பக்கமும் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான தோசை ரெடி ஆயிருங்க. இந்த தோசையை பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ அப்படி இல்லைன்னா நைட் டின்னருக்கோ குழந்தைக்கு கொடுக்கலாங்க. இதே மாதிரி நிறைய ஹெல்த்தியான பேபி ஃபுட் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.